எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அரசு இப்போ புதுசாக தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு 717 டாஸ்மாக் கடைகளை முதல் கட்டமாக அடைக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கோவில், பேருந்து நிலையம், கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத அடைக்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் இது? எல்லாம் தக்கத்தான். இந்த கோரிக்கை சொன்னது விஜய்க்கு நன்றி. இந்த கோயில் தளம், இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணதெல்லாம் அது நல்ல தக்க விஷயந்தான். அதெல்லாம் நல்ல கோரிக்கை. அவர் பண்ணது எல்லாமே இப்போ உடனே பண்ணாருன்னு சொன்னால் இது பெரிய விஷயம். இதெல்லாம் வரவேற்கிற. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைக்கலாம் அரசுக்கு? அரசு மேற்கொண்டு வைக்கணும்னு சொன்னால் அது நம்ம முடிவு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த 200 யூனிட் சொன்னார் பெரிய, அதுவும் பரவாயில்ல. அவர் 4 விஷயமும் பண்ணது எல்லாமே நல்ல விஷயமாக தான் பண்ணுறாரு. இதுக்கு அண்ணாண்ட பண்ண போகிறது அவர் என்ன சொன்னால், அவர் பண்ணால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அதை சொல்ல முடியும். நம்ம அவர் சொல்லாத முன்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையிலும் பண்ண 4 இதுவும் கோரிக்கை நல்ல கோரிக்கை பண்ணிக்கிறாரு. இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் நல்லதை பண்ணாருன்னா இன்னும் மீண்டும் மீண்டும் அவர் நல்ல வாழ்ப்பு அவருக்கு. இந்த இதுக்கு ஓகே. 717 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம் இது? ரொம்ப நன்றி. அது நல்லது தான், நாட்டு மக்களுக்கு நல்லது தான். மேற்கொண்டு அரசுக்கு எதுவும் நம்ம கோரிக்கை வைக்கணும்னா என்ன மாதிரியான கோரிக்கை? ஒரு யூனிட்டு இப்போது அவர் ஸ்டாலின் 100 யூனிட்டு ஃப்ரீ வச்சார் எல்லாருக்கும் டோட்டலாக. இப்போ 500 யூனிட்டுன்னு போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாஸ் தான். எங்கள் வீட்டுங்கள்லாம் 500 யூனிட்டு மேலே தான் ஓடுது. அதுதான், வேறு ஒன்று. மீதி பேர் நல்லா தான் போச்சு. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 100 யூனிட் இலவசம் அப்படின்னு தான் அரசு சொல்லியிருக்கு. இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. 500 யூனிட்டுக்கு உள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். 500 யூனிட் மேலே போகிறவங்களுக்கு அந்த 100 யூனிட் அப்படியே இலவசம் தொடரும் தான் சொல்லி. சரி, அப்போலே ஒன்றும் பிரச்சனை. வேறு எது மாதிரியான அரசுக்கு கோரிக்கை? இப்போ தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை, இதை தீர்க்கணும்னா அரசு இதை கொஞ்சம் முன் வரணும்னு சொன்னால் என்ன கோரிக்கை சொல்லுவீங்க? அவர் சொன்னது எல்லாமே செஞ்சுட்டா நல்லது. அவர் சொன்ன கோரிக்கை எல்லாமே நல்லது. அதை பிடிச்சோம், அதை நல்லபடியாக முடிச்சா போதும். எனக்கு உடனே முடிக்க முடியாது, டைம் எடுத்துகிட்டு பண்ணால் நான் ரொம்ப நன்றி. இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். பூர்ண மதுவிலக்கு கேட்டு தொடர்ந்து போராடின்னு இருந்தாங்க. அதில் ஒரு படி இது கொஞ்சம் பூர்ண விலக்கு யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அரசாங்கம் பாதி பேலன்ஸ் பண்ணுறது அந்த வருமானத்தில் தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கோவில் நிலையம், காலேஜு, இந்த பேருந்து நிலையம்லாம் இதெல்லாம் எடுக்குது. 717 இது வரவேற்கத்தக்கது தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போல் நல்லா முற்போக்காக சிந்திச்சு ஆட்சியை நல்லா தக்க வச்சுனா. ஆனாலும் ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவங்கவுங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அதேமாரி ரோடையும் கொஞ்சம் நீட் பண்ணினாங்கன்னா ப்ரெக்னென்ஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இருக்கும். அதுதான் புதுசாக அமைஞ்ச அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கலாம்? நம்ம ரோடு நீட்டாக இருக்கணும். ஒயின் அந்த என்ன சொல்லட்டும், தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். இப்போ தானே வந்துக்கிறாரு, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தா தானே தெரியும் அவர் எப்படி நடத்துகிறாருன்னு. அதுக்கு பார்க்குறோம். இப்போ டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டாங்களே, இப்போ ஒரு 700 கடைகளை மூட சொல்லியிருக்காங்க, மூட போகிறாங்க. இது எப்படி, மகிழ்ச்சியா? இல்லை, சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். எங்களுக்கும் நல்லா செஞ்சோம். இப்போது ஸ்டாலின் இருந்தார், எங்களுக்கு ஸ்டாலின் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் வராது ரொம்ப கஷ்டம். சரி, இவர் வந்திருக்காரு, மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். மூடண்டு நல்லதான், மக்களுங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னும் நடவடிக்கை எடுத்தாவும் நல்லது தான். ஃபுல்லாக மூடிட்டாவும் நல்லது தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ஆட்சி அமைக்கணும். நல்லா ரேஷன் கடையை நல்லா திருத்தணும். அவங்க ரேஷன் வாங்கினா விற்கிறாங்க அரிசி, நல்லா அரிசியாக போட சொல்லுங்க. அதுதான் முக்கியமானது வேணும். புரியுதா? வேறு எதுவும் கொடுக்க வேணாம், செய்ய வேணாம், இலவசமாக எதுவுமே வேணாம். இந்த நாடை நல்லா திருத்தி நல்லா கொண்டுக்கிட்டு வரட்டும். அவ்வளோதான், மக்களுக்கு அதான். ரேஷன் அரிசி நல்லா போட சொல்லுங்க, நாங்கள் சாப்பிட்ற மாதிரி. ஏழைங்க சாப்பிட்ணும்ல, பணக்காரங்களுக்கே கொடுக்குறாங்க, ஏழைங்களுக்கு நல்லதாக கொடுக்க சொல்லணும். பணக்காரன் இருக்கப்பட்டமா அவன் வாங்கலாம் 50 ரூபா, 1 கிலோ அரிசி 80 ரூபா போடுறாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றது சொல்லுங்கள்? ரேஷன் அரிசி கொடுத்தா தான் நல்ல அரிசி. எங்கள் கோரிக்கை தான்.
ஆனால் ஒயின் ஷாப்பெல்லாம் மூடணும் தான். கஞ்சா ஒய்க்கணும் ஃபஸ்ட்டு. குழந்தைங்களாம் கெட்டு போகுது. வீட்டில் தூங்குகிற குழந்தைங்களாம் ஏப்பிக்கிட்டும் போயிடுதுங்க 4-5ங்க. அதெல்லாம் முதல்ல ஒழிக்கணும். ஃபஸ்ட்டு கஞ்சா ஒழிக்கணும், சாராயம் ஒழிக்கணும், ரேஷன் நல்லா அரிசி போடணும், பருப்பு அரிசி போடணும். அவ்வளோதான் எங்கள் கொள்கை. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். மெயினாக அதுதான். எங்கேயும் போக முடியல, வர முடியல. வயசான கேவனுங்க கண்ணு நோண்டப்படும். அவனுக்கு தான் மெயினாக பார்க்குறாங்க. அறியாத பசங்க கூட பார்க்கல. நானும் மெயினாக சொல்கிறேன்பா. அவனுங்க தான் ரொம்ப இதுவாக பார்க்குறானுங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். நல்லதே செய்யணும், நல்லதே பண்ணணும்பா. அரசியல் வந்தால் நல்லதே பண்ணணும், நல்லா இருக்கணும். அந்த கடை எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுக்கணும், ஏரியா சுத்தம் பண்ணி கொடுக்கணும், ஏரியா வசதி பண்ணி கொடுக்கணும், காவலாம் அடுத்தலாம் எடுத்து கொடுக்கணும். டாஸ்மாக் கடை மூடினதுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த பாலி தொழிலெல்லாம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். சின்ன குழந்தைங்களாம் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அவ்வளோதான். எங்கே ஒழிச்சிடுங்க. பாட்டிலு கடையே எடுத்துடுங்க, ஒன்று கூட இருக்கக்கூடாது. ரொம்ப நன்றி, அவ்வளோதான். கோயில் பக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் காலேஜ் பசங்க போதுங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சிடுங்க நீங்கள். அதுதான் மக்கள் நல்லா இருப்பாங்க. பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இவ்வளோதான். இலவசம் கம்மி பண்ணுங்க, அவ்வளோதான். இவர் ஒரு 3 நாளில் இந்த கையெழுத்து போட்டிருக்காரு. அதாவது ஒரு 700 பேர் ஒயின் ஷாப்பை சாத்த சொல்லி. ஸோ இது எப்படி இருக்குன்னா, எல்லாம் போராடி ஒவ்வொரு ஒன் ஷாப்புக்கும் ஒவ்வொரு ஊரில் போராடி தான் சாத்துவாங்க. இல்லை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது சாத்தோம். இவர் அடுத்த நிமிஷமாக என்ன பண்ணியிருக்காரு, கோயில், ஸ்கூலு, இல்லை எத்தனை மீட்டர் இருக்குது, 500 மீட்டரில் இருந்தால் சாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது முக்கியமாக மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான தீர்க்கணும்னு சொல்லி அரசுக்கு வேலை வாய்ப்பு தன்மை உண்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போது வேலை வாய்ப்பு தன்மைனா வர கம்பெனிங்க, இப்போ நம்மளுக்கு கூட இப்போ கூகுளில் கம்பெனிங்க அது ஆந்திராவுக்கு மாற்றினாங்க. அதேமாதிரி ஒரு 4 கம்பெனி இங்கே வந்தாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். அரசாங்க வேலையை எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த நடவடிக்கை ரொம்ப சந்தோஷமாகவும் சந்தோஷமாக பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தவங்கலாம் வந்தோடனே இந்தமாரி இத்தனை ஒயின் ஷாப்பை யாரும் மூடவும் இல்லை. இதனால் என்னென்னா நிறைய பேர் குடும்பம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. அடித்தா நல்லது தானேப்பா, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். சண்டை சாதி இல்லாத ஏதோ இருக்கிறது ஆக்கி துணுன்னு குடும்பத்தில் இருப்பாங்க. நல்லது தான் செய்கிறாரு விஜய். வேறு ஏதாவது அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னா என்ன மாதிரி கோரிக்கை வைப்பீங்க? இது கொஞ்சம் இதே மாதிரி இதையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நடவடிக்கை? எல்லாம் எங்களுக்கு பென்ஷன் காசெல்லாம் அதெல்லாம் முன்ன இருந்து பண்ணலாம். புள்ளியா இப்போ இதுக்கு இதுதான் இருந்து பண்ணலாம். முக்கியமாக இந்த பிரச்சனைகளையும் அரசு கொஞ்சம் கவனம் கொடுத்து இதையும் கொஞ்சம் தீர்க்க முன் வரட்டும். காசு பொதுவாக போடணும். 1000 ரூபாய் போடுறாங்களே, அது எல்லாருக்கும் சராசரியாக போடணும். பாதி பேருக்கு போடவே இல்லை, எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை காசு. நல்லது நீங்கள் மூடந்து நல்லது. இத்தனை நாளாக யாரும் வராத மூடாதீங்க, நீங்கள் மூடினீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ எடுத்துட்டா நல்லாயிருக்கும். இந்த அடைக்கிறதுன்றது பெருசாக எதுவும் உங்களுக்கு அதனால் எதுவும் நல்லது நடக்கும்னு தெரியல. மொத்தமாக மூடிட்டா ஓகே, வரவேற்கத்தக்கது. அவர் அதானே சொன்னார், மூடிடுவோம் மொத்தம் மூடுவோன்னு சொன்னார் இல்லையா? அதனால் அதை மூடிட்டா ஓகே. இந்த மாதிரி 10 கடை எடுக்கிறேன், 50 கடை எடுக்கிறேன், 200 கடை 300 கடை எடுக்கிறேன்ற சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ஏன்னா மது இருக்க தானே செய்யும். இந்த கடையில் குடிக்காதவன் அடுத்த கடையில் போய் குடிக்க போகிறான். இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வரப்போகிறதில்ல. அடுத்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கணும்னா என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம்? நிறைய பிரச்சனை இருக்குங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செஞ்சால் போதும். அவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான எந்த விதமான அறிக்கையும் வரல. இலவச பேருந்தில் மகளிர் தமிழ்நாடு பூரா பயணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் எதுவும் சொல்லலை. இலவச மின்சாரம் 200 யூனிட் தரேன்னு சொன்னார். ஆனால் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட் கழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது தவறு, அது மோசடியான ஒரு இது. அதுபோல் அவர் சொன்னது இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. போய் மற்றவங்களை எதிர்க்கட்சி தலைவர்களை ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவ்வளோதான். பண்ணி பெருசாக இன்னும் எதுவும் அவர் செய்யலை. இதுக்கு மேலே செய்வாருன்னும் நம்பிக்கை வரல.